வாய்ப்பில்லை. என்ன பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் ஊடகங்கள் செய்கிற செய்தியாக இருக்க ஒழிய நிச்சயமா விஜய் போனா அவருடைய வாழ்க்கை தற்கொலைக்கு சமமானது. அதுல மேக்சிமம் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல கொள்கை பல செல்வம் செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் எடப்பாடியை முதலமைச்சர் சேர்த்துக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அரசியல் கணக்கு தப்பு, அந்த பார்வை தப்பு. நிச்சயமாக தனித்துவமாக இருப்பான் தான் நான் பார்க்கப்படுறேன். மக்களும் வாக்காளர்களும் தனித்துவமாக இருக்க வேண்டும், தனித்துவமாக வளர வேண்டும், தனியாட்சி பிடிக்க வேண்டும் தான் மக்கள் விரும்புறாங்க. திமுக கூட்டணியில் அதிமுக போனா சராசரி தலைவராக விஜய் வந்து விடுவார். அதனால இப்ப நடக்கிற தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி ஒழிக்க வேண்டும், அதிமுக ஆட்சி ஒழிக்க வேண்டும், புதுமை ஆட்சி கூட நோக்கத்தில் போது மத்திய அரசிற்கும் திசைக்கும் சம்பந்தம் இல்லை. இது மாநிலத்தில் நடக்கிற தேர்தல், மத்திய நடக்கிற இந்த புரிதல் வாக்காளர் மத்தியிலும் இருக்கிறது. அதனால நீங்க பாஜக பேசுறது ஊடகங்கள் சொல்லுகிற ஒழிய அரசியல்வாதி சொல்றாங்க ஒழிய அது அரசியல் களத்துக்கு போல நான் ஒரு விஷயம் சொல்றேன். மற்ற எல்லா தலைவருக்கும் செயற்கையா ஒரு கூட்டத்தை காமிச்சு அங்க கை காமிச்சு ஆய் மக்களே அதை சும்மா போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போற தலைவர் தான் இருக்காங்க. ஆனா விஜய்க்கு என்ன பிரச்சனை, இயற்கையா கூட்டம் ஓடிடுது. அதுதான் பெரிய சிக்கலே. இவர் சராசரியா நான் எல்லா தொண்டரும் புரிஞ்சு கொண்டு மக்கள் புரிஞ்சு விட்டாங்கன்னா நிச்சயமா அவரு போறாரு. அங்க என்னன்னா புலி வருது மாதிரி பயம்புத்தி வந்தாலும் அவர் சூழ்நிலை இருக்கு. சில ப்ராப்ளம் என்னன்னா மற்ற தலைவர்களுக்கு கூட்டம் இயற்கையா செயற்கையா கூட்டி தலைவன் காட்டுறாங்க. இங்க இயற்கையா வருது. இயற்கையா வரதான் சார் பிரச்சனை. அது விஜய் போக முடியாத காரணம் அதுதான். அப்படி பார்க்கிற போது உங்க கேள்வியில தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்ற வேணும், அதிமுக ஆட்சி அகற்ற வேணும், மாற்ற வேணும் சொன்னா விஜய் தான் மக்கள் பார்க்கறாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கிங் மேக்கர் விஜய் இருப்பான்னு எடுத்துக்கொள்ளலாம். மத்தியில் பேசுறது உங்க அரசியலுக்காக அரசியல் தலைவர்கள் சொல்வது. இப்ப மத்திய அரசியல் தேர்தலில் மாநிலத்தில் திரு ஸ்டாலின் 5 ஆட்சி எப்படி இருக்கிறது, எடப்பாடி ஆட்சி எப்படி இருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி சொன்னாரு. அதே இது ஆட்சி நடக்குது. இந்த 2 ஆட்சி திராவிட ஆட்சி, 2 ஆட்சி கலெக்ஷன் கமிஷன் ஆட்சி. அதை ஒழிக்கணும் விஜய் பேசுன கேட்டா புதுசாக அதை யாரும் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல மாற்ற வேணும். இது அரசியல் ஆய்வாளராக அரசியல் புரிதலோடு மக்கள் எண்ணங்களை உட்வாங்கிக் கொண்டு அந்த கருத்தை நான் பதிவிடுறேன். முன்ன 2 ஆய்வுல திமுக ஜெயிக்கிற போது திமுக சொல்றீங்க. ஏங்க இப்படி பேசினா இப்ப கூட பிரதர் இல்ல அது பாரியை மாத்தீங்க. அந்த பாரியை மாத்தி என்ன சொல்லுங்க. இன்னும் கூட்டணி ஏதோ அமையலமா? வெயிட் பண்ண, இன்னும் டைம் இருக்கு. டேட்டா அறிவிட்டோம் இல்ல. அப்ப காங்கிரஸ் பேச்சதை பண்ணிச்சு. இல்ல அதாவது மக்களிடம் கேட்ட போது அந்த காங்கிரஸ் உள்ள அலைன்ஸ் பார்ப்போம் காவேரியோட கூட்டணி அந்த பார்வையில் எடுக்கப்பட்டதா நீங்க பாத்துக்கலாம். ரைட், சூப்பர். அதாவது இது கோர் ஓட்டு, அது கூட்டணி அமைத ஒண்ணு டேட் இல்ல. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. அரசியல் இருங்க அதாவது இருங்க தலைவா இது கோர் ஓட்டு, இது கட்சியினுடைய இருக்கிற கோர் ஓட்டு. இதையும் அதை கம்பேர் பண்ணுங்க. அது வேற, இது வேற. அது கூட்டணி. அதாவது மேடம் அதாவது இன்னும் அமையலைங்க. டேட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அதாவது கூட்டணி அமைந்தால் இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. புரியுதா பிரதர்? ஏமா நானா கடவுள், நானா அந்த கட்சி நடத்துறேன். இருமா இன்னும் டேட் இருக்குமா? ரைட்டு, ஆமா. அதாவது இன்னும் இருங்க, அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்கேன். நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ் அதாவது இன்னும் டேட் இருக்கு, இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்கில் தான் நான் கேட்கப்பட்டது. ஆனா அமையல. தப்பு இல்ல சார். இருங்க, உன்னை எதுவுமே ஃபைனல். எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இறுதி வடிவம் பெறல. தேர்தல் டேட் அறிவிட்டோம். நிறைய மாற்றம் இருக்குது. அதனால தற்போதைய சூழல திமுக கூட்டணி அமைஞ்சால் தாவேகா மாற்று கட்சியில் கூட்டணி அமைஞ்சா எப்படி என்று கேட்கிற போது அது மொத்த கூட்டணியை எடுத்துங்க. கோர் ஓட்டா இதை எடுத்துங்க. அப்ப கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்து நாம் தமிழர் கூட்டணி அதில் போட்டிருக்கேன் பாப்பா. அதை இப்ப திமுக கூட்டணி சேருது. அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா, என்ன பேச விடுமா. தாவே என்ன பேச விட்டு
அவங்க கூட எந்த கூட்டணி எந்த கட்சியும் போகல. அது கூட்டணியை வச்சு ஒரு தமிழ் அமைப்புகளே விஜய் அவர்கள் கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகல. காங்கிரஸ் சொன்னீங்க, காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போகல. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த 17% மேல விஜய் அவர்களுக்கு நீங்க கூட்டணி சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுறீங்க. அந்த பார்வை வந்து கட்சிகளுக்காக கோர் ஓட்டு, இது வந்து ஊர்ஜிதமாக இருக்குது அந்த கோர் ஓட்டுன்னு வச்சுங்க. யாருக்கு அந்த வாக்குறது அந்த பார்வை இது. இப்படி கூட்டணி அமைந்தால் திமுக, அதாவது தாவேகா, காங்கிரஸோ மாற்று கட்சியோ கூட்டணி அமைச்சா இன்னும் வந்து இது ஃபைனல் அல்ல. தற்போதைய சூழ்நிலை இப்படி இருக்கு. அடுத்த ஆய்வில் அக்யூரன்சியா எந்த இதுன்னு வரும். அது வந்து இப்போ நல்லா பிரதர் என்னன்னா, இந்த பார்வை வேறு அந்த பார்வை நான் எடுத்தோன்னு தான் தெரியும். உங்கள் பார்வை நீ கேட்கறது ரைட்டு, ஆனால் நான் எடுத்தோன்னு தான் என்னுடைய பார்வை என்ன எந்த பாங்கில் எடுத்துன்னு எனக்கு தெரியும். ஸோ அது கூட்டணி அது சம்மதில் நீங்கள் எந்த சம்மதில் இருங்க, உங்களுக்கு டேட் இருக்கு பிரதர், டேட் இருக்கு, டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ வரும். நிறைய கூட்டணி இருக்கு. கூட்டணி அமைஞ்சா நல்ல ஒரு பிரகாசம் வரும். அமைந்தால் ஆமாம், கூட்டணி அமைந்தால் அது வார்த்தையை ஒன்று விட்டுருப்பேன், அவ்வளோதான். ஏங்க புத்தகம் மாதிரி பிறப்பு சின்ன சின்ன பிள்ளைங்க ஏற்படும். அக்யூரன்சி வராது, இந்த எலெக்ஷன் வராது. ரெண்டுமே அதாவது மக்களிடம் கேட்க பிரிஸ்கிரிப்ஷனா எடுத்துங்க. சரியா? அடுத்து அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒத்துக்கிறேன். இல்லை நீங்கள் இல்லை இல்லை அது டேட்டாஸ் என்கிட்ட இல்லைம்மா டேட்டாஸ் என்கிட்ட இல்லை. நீ அதெல்லாம் எடுத்து 2000 IPDS.com.in போட்டு பாருங்கள், அதில் ஏற்றிருக்கேன். நீங்கள் செல்லுலேயே ஓப்பன் பண்ணுங்க, IPDS.com ஓப்பன் பண்ணி பாருங்க. அதாவது பிரதர், எல்லா புள்ளி விவரங்களும் IPDS.com.in இணையதளத்தில் போடப்பட்டிருக்கேன். அதாவது 16 கேட்ட டேட்டாஸ் அதில் இருக்கு. டேட்டாஸ் போய் பாருங்க. ஓகே 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 பாய், நன்றி. வெப்சைட் பாருங்க பிரதர், IPDS.com பாருங்க, வரும். இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தா அதை மறுக்கிற ஒரு விஷயம் கேளுங்க. ஒண்ணுக்கு அதாவது நீங்க ஒரு கட்சி சார்பான பார்வையோட கேள்வி கேட்கும் போது அவருக்கு அந்த என்ன இன்னொன்னு கேளுங்க. நீங்க ஒண்ணு கேளுங்க சார், பாலிடிக்ஸ் கேளுங்க ஒரு நிமிஷம். பாலிடிக்ஸ் இஸ் an art of possible. அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் ஊடகத்தில் வலிமையா இருக்கிறவங்க. அதே நேரத்தில் நாம விரும்புகிறோமோ விரும்பலையோ, கிராமப்புறங்களில் திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஊடுருவி இருக்கிறார். ஒன்று கேளுங்க, நான் பாரம்பரியமான திராவிட இயக்கத்தை சார்ந்தவன், திமுகவை சார்ந்தவன், கலைஞர் முன்னிலையில் கூட பேசியிருக்கேன். ஆனால் என் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைகள் இந்த முறை நீங்க போட சொல்லாதீங்க. இல்ல தங்கச்சி, அது அவர் தான் சொல்லல, அவர் தான் எடுத்தவர். தனியா நிக்கிறதுனால இன்னும் வலுப்பெறுவார். இல்ல இன்னும் வலுப்பெறுவார். அவர் முடிச்சிட்டாரு. அவர் தான் கதாநாயகன். அவர் தான். இல்லம்மா, உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை இருக்கு. அதனால கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 200 தொகுதியிலும் எடுக்கப்பட்ட கலாய்வை நான் விடப்பட்டிருக்கேன். சரியா? ஒவ்வொருத்தரும் உள்நோக்கத்தில் கட்டினா அதை வாங்க மாட்டேன்.
போகல